ஹலோ மக்களே, ஹாப்பி சண்டே அப்படின்னு சொல்லி மார்னிங் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ஆவியை தேடி 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 2 மணி நேரம் எங்கள் அம்மா வீட்லேயே டைம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு டைம் பார்த்திங்கன்னா 11 ஆகுது. இனிமேட்டு போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து இனிமேட்டு சமைக்கணும். அம்மா பார்த்திங்கன்னா 2 கட்டப்பை கொண்டு வர சொல்லிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மட்டும் போனாலே போகிறது ரொம்ப கஷ்டம். இதில் வேற 2 கட்டப்பை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மீன் வாங்க போகிறோம். அதுவும் பழைய பஸ் ஸ்டாண்ட். பழைய பஸ் ஸ்டாண்ட் இல்லை, வீட்டு பக்கத்துலேயே மார்க்கெட். அம்மாவும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் மேலே போய் கிளம்பிட்டு வந்துட்டேன். இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். மார்க்கெட்டே காலியாக இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் போனப்பயே டைம் 11 மேலே ஆயிடுச்சு. ஸோ மக்கள்லாம் மார்னிங்கே வாங்கிட்டு போயிட்டாங்க. அம்மா இந்த ரெண்டு மீனை கொண்டு போயிட்டு கிழங்கா சங்கரா 2 ரேட் எவ்வளோன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு கிழங்கா எடுத்துட்டாங்க. லைன் பாருங்கள், க்யூ நிற்கிது. எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இது எதுக்காக நிற்கிதுன்னா, மீனை க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கிற க்யூ. இந்த போன பக்கமெல்லாம் எங்கள் அம்மா கதை பேசுகிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்குவாங்க. அதேமாதிரி ஒரு அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக என்னோடய மீனை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஜாமானை வாங்க வேண்டியது இருந்துச்சு. பசி வேறு வயிற்ற கிள்ளுது. போனோன்னு ஆளுக்கு ஒரு முலாம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் வண்டியில் பார்த்திங்கன்னா பூண்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஓகே, பூண்டை வாங்கிட்டு ஒரு வெங்காயம் வண்டி இருந்துச்சுங்க. 5 கிலோ 100 ரூபான்னாங்க. அப்படியே மெதுவாக வண்டியை போட்டுட்டு நடந்து போய் அந்த 5 கிலோ 100 ரூபான்னு சொல்லி அந்த வெங்காயத்தை வாங்கிட்டு மீன் வாங்கின இடத்துல 30 ரூபாயை மறந்துட்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ மறுபடியும் மீன் கடைக்கு போய் அந்த 30 ரூபா பேலன்ஸை வாங்கிட்டு மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மீன் குழம்பு வச்சதும் வீட்டில் நடந்த விஷயங்களும் லாங் வீடியோவாக திங்கள் மதியம் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.